ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து என்னோட பிஸ்னஸ் அண்ட் என்னை பற்றின ஒரு அப்டேட் தாங்க. ஃபஸ்ட்டு நான் யாருன்னு சொல்லிடுறேன். என்னோட பேர் சோனியாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கள் இருக்குது. நான் பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் எம்காம் கிராஜுவேட், டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் முடிச்சிருக்கேன். நிறைய ஒர்க் வந்து என்னோட 16 இயர்ஸ்லேருந்தே நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். டியூஷன் எடுக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி சாரீ பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணது, டிவி சேனல், எஃப்எம் சேனல்னு இப்படி தான் தொடர்ந்துட்டுருக்கு. ஃபைனலாக எனக்குன்னு ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக என்ன வந்து இப்போ ரெகனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த மன்றல் பூஜா பொருட்கள் பிஸ்னஸ் தான். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 இயர் ஆகுதுங்க. இதில் நம்ம பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை பண்ணிட்டு வரோம். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து நான் வீட்டில் இருந்தே பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய் தீபம் அண்ட் மாக்கோலக்கட்டி. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் மேனுஃபேக்சரரை தேடி தேடி வாங்கி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு கடையில் கொடுக்குற விலை, அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியான விலையில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுது. அண்ட் எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் என்னோட ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுறாரு. என்னோட ஃப்ரெண்டும் வந்து இந்த பிஸ்னஸ்க்காக எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஸோ இவங்களோட சப்போர்ட்டோடு தான் இந்த பிஸ்னஸை நான் வெற்றிகரமாக வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுறதை விட என்னோடய சகோதர சகோதரிகள்னு தான் சொல்லணும். அவ்வளோ லவ், அஃபெக்ஷன், ரொம்ப பாசமாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணுறீங்க. நானும் உங்களை அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறேன். உங்களுக்கு எப்போவுமே நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் நிறைய யூடியூபர்ஸும் வந்து நமக்காக ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் பண்ணி தராங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரியர் பர்சன், இந்த தம்பி வந்து ஃபஸ்ட்டு நாம் வெளியில் போய் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வர அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் இவருக்கு வந்து குழந்தை பிறந்ததுனால வர முடியல. ஸோ அந்த டைமில் நாங்கள் ரொம்ப சஃபர் ஆனோம். அகெயின் திரும்ப வந்துட்டாங்க.